எபேசியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரம் 18 22 வரை. ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்திருங்கள்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர், யாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம். நிறைய பெண்கள் உலகம் முழுக்க இந்த கீழ்ப்படியணுங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லுகிறது உண்டு. அதாவது திருமண ஆராதனையிலே வாக்குறுதி கொடுக்கும்போது நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து காப்பாற்றி கீழ்ப்படிவேன் என்று சொல்லி பெண்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது அப்படி எழுதியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அதில் இந்த கீழ்ப்படிந்துன்றதை மட்டும் விட்டுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெளிநாடுகளில் பல இடங்களில் அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது அஃபென்சிவாக இருக்குது, அது புண்படுத்துது உள்ளத்தை. அது என்னது, அது பெண்களை கீழ்ப்படிஞ்சிருன்னு சொல்கிறதுக்கு புருஷனுக்கு. இதெல்லாம் வேண்டாத வேலை. இது இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு காரியம் கிடையாது. இது பழமைவாதம் என்று சொல்லி இதை வெறுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். இது லேசாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிட முடியாது. இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கிறது என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். கீழ்ப்படிதல் சாதாரணமாக வந்துடாது. யாருமே எவருக்கும் கீழ்ப்படிய ரெடி இல்லை. அதான் மனுஷனுடைய சுபாவம் இல்லையா? அப்போ கீழ்ப்படிதலுங்கிறது இந்த ஆவிக்குரிய அஸ்திவாரம் இல்லாமல் சாத்தியமே இல்லை. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது விட்டுருங்க, யாருமே எவருக்கும் கீழ்ப்படுகிறது அது பெரிய சுலபம் அல்ல. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிறதை பற்றி வேதம் எவ்வளோ அழகாக போதிக்கிறதுன்னு காண்பிக்க போகிறேன். ஏன்னா அதை காண்பிக்கும் போது மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிந்தல்னு வரும்போது கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு அது நமக்கு ஒரு திறந்த மனப்பான்மையை நமக்கு தரும். ஏனென்றால் இந்த கீழ்ப்படிதலை பற்றி நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் இருக்குது. நான் என்ன செகண்ட் கிளாஸா? நான் என்ன ரெண்டாந்தர முக்கியத்துவமாக எனக்கு? ஆண்கள் என்ன இப்போ புருஷன் என்ன பெரியதா, மனைவி ஒன்றும் இல்லையா, இப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் சால்வ் ஆகிடும் இந்த மியூச்சுவல் சப்மிஷன், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல்ன்றது என்ன புரிந்து கொள்ளும்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இன்னைக்கு திருமண வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் ஒரு ஆவிக்குரிய அஸ்திபாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியினால் நிறைந்துன்னு 18ஆம் வசனம் முடியுது. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? ஆவியினால் நிறைந்தவர்கள் அப்படி இருப்பார்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். இவர்கள் உள்ளத்தில் ஏதோ இவர்களுக்கு நடந்திருக்குது, உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறது, மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். அங்கே உள்ள ஆவியானவர்களுடைய உள்ளத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். உள்ளத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். தினந்தோறும் ஒரு பெரிய மாறுதல் நடக்குது. அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியினால் நிரம்பின்றது தான் காரணம்ன்றாங்க. மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. யார் கீழ்ப்படிய முடியும்? ஆவியினால் நிரம்புகிற மனைவி தான் கீழ்ப்படிய முடியும். புருஷர்களே அன்பு கூறுங்கள் மனைவியில் அப்படின்னு சொன்னால் யார் பண்ண முடியும்? அது ஆவியினால் நிரம்பினவர்கள் தான் பண்ண முடியும். ஆவியினால் நிரம்பினவர் தான் கிறிஸ்துவனுடைய வசனத்தை உள்ள பரிபூர்ணமாய் கொண்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து தான் இந்த கீழ்ப்படிதெல்லாம் வருது. அப்ப இதுதான் அஸ்திபாரம். அப்ப நிரம்பினவங்க என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க, துதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி அவர்கள் ஆட்கொள்ளுகிறது. புத்தி கட்டாத தேவ சமாதானம், சந்தோஷம் அவர்களுக்குள்ள கிடைக்குது. ஒரு பெரிய சொல்லணும்னா மகிழ்ச்சியினால் சந்தோஷமான மனிதர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தோஷமான மனிதர்கள் அவர்களோட வாழ்றது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சிடுமூஞ்சிக்காரங்களோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். எதுக்கு எடுத்தாலும் உருன்னு இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல், எரிஞ்சு விழுவுறது. அப்படி இருக்க மாட்டாங்க. ஆவியினால் நிறைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? உள்ளத்தில் பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, உள்ளத்தில் ஒரு பாடல் ரீங்காரமிடுகிறது அவர்களுக்கு. உள்ளத்தில் ஒரு சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தினால் அவர்கள் நிறைந்து இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 20ஆம் வசனம் சொல்லுது,
எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்துன்னு வருது. தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் அப்படி வந்துருச்சு, ஸ்தோத்தரித்துன்னு. ஸ்தோத்தரித்துன்னா நம்ம வேற எதையும் நினச்சிக்கிறோம். ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் வாசித்து பாருங்க, தேங்க்ஸ் கிவிங்னு வரும். அப்படின்னா நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். உள்ளம் அவர்களுக்கு நன்றியால் நிறைந்திருக்கிறது. அவருடைய உள்ளம் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு, எல்லாத்த பார்க்கும்போதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லை, நன்றி. ஏன்னா கடவுள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு. மனைவியை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க, பிள்ளைகளை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க, வீட்டை பார்க்கும்போது நன்றி சொல்கிறாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டை பார்க்கும்போது கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த எல்லா வசதிகள், வாய்ப்புகள், எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நினைச்சு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறார்கள். இன்னும் கேட்டால் சில நேரத்தில் காரியம் சரியா போக மாட்டேங்குது, அதன் மத்தியிலும் கூட நன்றி சொல்றாங்க. அதுக்காக நன்றி சொல்றது இல்லை, காலை ஒடிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே, கையை அப்படி இல்லை, அப்படியே உடையும் போது கூட கர்த்தருக்கு நன்றி சொல்றாங்க. என்ன கர்த்தாவே, நீர் என்னை கைவிட மாட்டீர், என் கூட இருக்கிறீர், என்னை காப்பாற்றுவீர், என்னை சுகமாக்குவீர், என்னை கைவிட்ட மாட்டேன், அப்படி நன்றி சொல்றேன். நன்றி சொல்லு. அவங்க கம்ப்ளைனிங் டைப் கிடையாது, சிடுன்னு இருக்கிற ஆட்கள் கிடையாது. எதையாவது சில ஆளுங்க பாருங்க, நன்றியே வராது வாயிலிருந்து, ஏதாவது கெட்டது தான் வந்துட்டு இருக்கும், எதையாவது பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, சொல்றதெல்லாம் குறையாதான் இருக்கும், ஒன்று கூட நன்றியாவே இருக்காது. அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஆள் அவளோட வாழ்றது ரொம்ப சுலபமா ஆயிடுது. இதெல்லாம் ஆவியினால் நிரம்பினவர்களுடைய அறிகுறி. பாட்டு பாடி சந்தோஷித்து அப்புறம் நன்றி செலுத்தி அப்படின்னு. மூன்றாவதாக தான் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு வருது. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப ஆவியினால் நிரம்புறவங்க செய்யற ஒரு செயல் இது. அப்ப ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிற அந்த கீழ்ப்படிதல் எங்கிருந்து வருது? ஆவியினால் நிரம்புறதிலிருந்து வருது. உள்ளம் மாற்றப்பட்டு மறுபடியும் பிறந்து ஆவியினால் நிரம்பி தொடர்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், அதிலிருந்து தான் இது வருது. அதுதான் அஸ்திபாரம். இது ஏன் சொல்றேன்னா, இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திருமண வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? ஏதோ ஒரு 3 பாயிண்ட்ல சொல்லுங்களேன் டக்குன்னு. நான் நோட் பண்ணிட்டு போய் கடகன் 1 2 3ன்னு இதை ஃபாலோ பண்ணி நான் வெற்றி அடைஞ்சிடுறேன்னு எந்த பாயிண்ட்டும் கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகள் எதுவும் கிடையாது. சிலர் அப்படி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது. திருமண வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? திருமண வாழ்க்கை எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது, எப்படி டிசைன் பண்ணப்பட்டது, கடவுளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார் திருமண வாழ்க்கை, அது ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார், சுவிசேஷத்தை நடத்தி காட்டும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே அப்ப திருமணமானவர்கள் என்ன உணர்வார்கள்? என் மூலமாக சுவிசேஷம் நடத்தி காட்டப்படுகிறது எங்கள் மூலமாக அப்படின்னு நினைப்பாங்க. அப்போதான் அந்த வாழ்க்கையை வெற்றி அடைகிறது. உலகம் பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை கத்துற மாதிரி கத்துறாங்க. நான் சில புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சில புக்ஸ் எல்லாம் விற்கிது. சில கிறிஸ்தவ புக்ஸ் கூட என்ன சொல்றாங்க, நான் 10 பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், திருமண வாழ்க்கையில் வெற்றி அடைய வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இல்லாத இதெல்லாம் சொல்லுவாங்க. மனைவி ஒரு வாரத்துக்கு ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் நல்லா ஏதாவது வாங்கி கொடு, பீச்சுக்கு கொண்டு போ, அங்கே கொண்டு போ, இங்கே கொண்டு போ, அடிக்கடி கிஃப்ட்டு புடவை கடவை ஏதாவது வாங்கி கொடு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரி பண்ணி இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது வாங்கி கொடுத்தாலும் சரியாகாதுங்க. ஒருத்தர் இதெல்லாம் வீணானங்க. அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் செய்யணும், வேணான்னு சொல்லலை, நல்லது அதெல்லாம் செய்கிறது. ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? மனைவி கூப்பிட்டு போய் நல்லா சாப்பிடுங்க, பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க, கிஃப்டாக வாங்கி கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் உறவு இன்னும் ஒரு கல்டிவேட் பண்ணும், அபிவிருத்தி பண்ணும். ஆனால் பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியாது. ஒரு புக்கில் எழுதியிருக்கான் பாருங்க, ஒரு பிரச்சனை சொல்ற ஒரு புக்கில் எழுதியிருக்குதான் என்னவா, இந்த டெடி பேர் இருக்கு இல்லையா, அந்த புருஷர்களுக்கு சொல்லுது, போய் உன் மனைவிக்கு நல்ல ஒரு டெடி பேர் ஒன்று வாங்கு, இந்த ஃப்ளஃபி டெடி பேர் விற்கிறான் பாருங்க, அது ஒன்று வாங்கிட்டு நல்லா பேக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு காதல் கடிதத்தை வச்சு மனைவிக்கு அழகான வார்த்தைகளை எழுதி, அவளை கவரக்கூடிய வார்த்தைகளை எழுதி அதில் வச்சு பேக் பண்ணி, உன் மனைவி அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றா இல்லையா, அதனால் அந்த ஐஸ்கிரீம் கிட்ட இதை கொண்டு போய் வச்சுனா அடுத்த தடவை ஐஸ்கிரீம் எடுக்கும்போது ஃப்ரீசரில் ஆஹா என்னமோ இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பிரிக்கும் போது அதில் உன்னுடைய காதல் கடிதத்தை பார்த்துட்டு அப்படியே சொக்கி போயிடுவாளாக்கும். நீ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே பரலோகமே வீட்டுக்குள்ளே இறங்கிடுமாக்கும்
அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த டெடி பேரை கொண்டு போய் ஃப்ரீசர் உள்ள வச்சிங்கன்னா கல்லாட்டம் ஆகிடும். ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது. அது கையில் மாட்டிச்சுன்னா ஏதாவது மண்டை தான் உடையுமோ ஒழிய சமாதானம் அங்கே கிடைக்கும்ன்றது நிச்சயம் இல்லை. இருக்கீங்களா? எக்கு தப்பாக போய் மாட்டிக்க கூடாது. நம்மளே கல் எடுத்து கையில் கொடுத்தா மாதிரி ஆகிடும். அப்புறம் இதெல்லாம் வழிகள் இல்லை பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது கேட்கும்போது. ஆனால் உலகம் அதைத்தான் சொல்லுது பாருங்க. ஆனால் நாம் அதை பற்றி பேசல. திருமண வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு ஆவிக்குரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. கடவுள் அதை ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அதை புரிந்து கொண்டால் நமக்கு புரிஞ்சிடும், நாம் ரட்சிக்கப்படணும், நாம் மனம் திரும்பணும், எனக்குள்ள ஆவியானவர் வந்து என்னை நிரப்பணும், கர்த்தரை அறிகிற அறிவினால் என்னை நிரப்பணும், நான் சுவிசேஷத்தை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது தான் என் திருமண வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக வாழ முடியும் என்கிறது நமக்கு புரிந்து விடும். அதனால தான் நான் சொல்கிறேன், திருமண வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் வந்து என்னவாக இருக்கிறது? ஒரு ஆவிக்குரிய அஸ்திபாரமாக இருக்கிறது. மற்ற இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இமோஷனல் ட்ரிக்ஸ் கிடையாது, கிமிக்ஸ் கிடையாது. இந்த ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்தர்கள்ன்றது வந்து மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்ததை பற்றி பேசலை, பிள்ளைகள் பெற்றோருக்கு அதை பற்றி பேசலை, எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை பற்றி பேசல. பொதுவாக எல்லாருக்கும் அப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். கீழ்ப்படிந்து இருக்கிறதுனா என்ன? ஒரு இராணுவத்தில் போய் சேர்றவன் அவன் அங்கே கீழ்ப்படிந்தான் இருக்கணும், அவன் ஆளே மாறிடணும். ஏன்னா அங்கே போயிட்டு நான் நினச்ச நேரம் தான் சாப்பிடுவேன், நான் நினச்ச நேரம் எங்கள் அப்பா அம்மா பார்க்க போவேன் வருவேன், நான் இஷ்டப்பட்டதை செய்வேன், நான் இப்போ தூங்குவேன் இல்லை அப்புறம் தூங்குவேன், ஏன் இஷ்டம்னு சொல்ல முடியாது. உட்காரணும், எந்திரிக்கணும், மார்ச் பண்ணணும், சாப்பிடணும், எல்லாம் அதாவது மணி அடித்தா டைம் படி நடக்கும். அதுக்கு வந்துடணும். சொந்த உரிமைகள், சொந்த சுதந்திரம், அதெல்லாம் அதை பேசவே கூடாது. சுதந்திரம்லாம் இருக்குது, உரிமைலாம் இருக்குது. ஆனால் ஆர்மியில் இருக்கும்போது ஏன் உரிமை, ஏன் சுதந்திரம், நான் எப்போ வேணா சாப்பிடுவேன், அது நடக்காது. ஆர்மி எப்படி அப்போ ஆர்மியாக இருக்க முடியும்? எப்படி இப்படிப்பட்ட ஆட்கள் யுத்தத்தில் இறங்கி ஒரு யுத்தத்தை நடப்பிக்க முடியும் சரியா வெற்றிகரமாக? ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படியணும், ஆர்டர் கொடுத்தா அதுபடி நடக்கணும். அப்பதான் அந்த ஆர்மி வெற்றி பெறுகிற ஒரு ஆர்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க, கீழ்ப்படிந்தீர்கள்ன்றது அந்த மாதிரி ஒரு வார்த்தை. ஆனால் இராணுவத்தில் வந்து அது வந்து ஒரு கழுத்தை பிடிச்சி கட்டாயமாக பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க. கொஞ்சம் பொல்லாத ஆளு கூட ஆர்மியில் போனால் கொஞ்சம் சரியாயிடுவாங்க. ஏன்னா அங்கே வாலாட்ட முடியாது, சரியாயிடுவாங்க. உள்ள ஒருவேளை மாறலைன்னா கூட வெளியில் நடக்க மாற வச்சிருவாங்க. அங்கே இருக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வித்தியாசம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன, ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு? உள்ளத்தை மாற்றுறாரு. உள்ளத்தை மாற்றி அந்த உள்ளம் மாற்றப்பட்டதன் மூலமாக கீழ்ப்படிய கூடியவர்களாக நம்ம மாற்றுகிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான சுவாபம் என்ன? ஹியூமிலிட்டி, தாழ்மை. இன்னொன்று வந்து மீக்னஸ், அது என்ன? சாந்த குணம். தாழ்மையும் சாந்தம். இயேசுவே சொன்னார், நான் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தம் மனவனாய் இருக்கிறேன்றார். மனத்தாழ்மை சாந்தம்ங்கிறது இயேசுவனுடைய குணம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்க வேணும். இந்த கீழ்ப்படிதல் இருந்து அதுல இருந்து தான் வருது பாருங்க. இயேசு தான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அப்ப கீழ்ப்படிதல் எங்க இருந்து வருது? ஒரு தாழ்மையான உள்ளத்திலிருந்து, மனத்தாழ்மையான உள்ளத்திலிருந்து, சாந்த குணம் உள்ள ஒரு உள்ளத்திலிருந்து, மாற்றப்பட்ட ஒரு உள்ளத்திலிருந்து வருது. அந்த உள்ளத்தை மாற்றுறது யாரும் மாற்ற முடியாது. நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் ட்ரை பண்ணி விட்டாச்சு. இராணுவம் கூட பெருசாக மாற்ற முடியாது. சில டிசிப்ளினை கொண்டு வரலாம் இராணுவம். ஆனால் உள்ளத்தை மாற்றுறது உள்ளத்திலிருந்து. இராணுவத்தில் ஏதோ வந்து சேர்ந்துட்டோம், 2 வருஷத்துக்கு சமாளிச்சு ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு சுலபமாக வேலை கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் இது வந்து கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலே மாற்றப்படுகிறார்கள். மனத்தாழ்மையும் அந்த சாந்த குணமும் அவருடைய சுவாபமாகிறது. ஏனென்றால் உள்ளத்தில் ஒரு வேலை நடக்கிறது. அப்படிப்பட்ட இதில் தான் கீழ்ப்படிதல் வர முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷருடைய கட்டளைனா யாரு கட்டளை? நாட்டினுடைய சட்டத்தை சொல்றாருங்க. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ரோம அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்தாங்க அவங்க. யூதர்களுக்கு ரோமர்னாலே பிடிக்காது. போதிக்கிற ஆளு யூத மார்க்கத்திலேருந்து வந்தவர், இப்போ கிறிஸ்தவராயிருக்காரு. கிறிஸ்தவ மக்கள் அன்றைக்கு நிறைய பேர் யூத மார்க்கத்திலேருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் நிறைய புறஜாதிகள் வர ஆரம்பிச்சாங்க.
ரோம அரசாங்கம்னாலே பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு. ஆனால் என்ன போதிக்கிறாங்க பாருங்க, சபையில் என்ன போதிச்சாங்க பாருங்க, இந்த ராஜாவாது இதாவது அதெல்லாம் கீழ்ப்படியாதீங்க, அதெல்லாம் ஒரு தேவ மனுஷன் இல்லையாகும், அதனால நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அப்படிலாம் போதிக்கல. என்ன சொல்றாங்க, கர்த்தர் நிமித்தம் மனுஷருடைய கட்டளை யாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, கவனிங்க, எம்பரரை பற்றி சொல்லுது, மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி. இங்கிலீஷில் கவர்னர்ஸ்னு வருது. கவர்னர்ஸ்னா மேஜிஸ்ட்ரேட்ஸ் மாதிரி, அந்த காலத்தில் ஜட்ஜஸ் மாதிரி. அவர்கள் தப்பு செய்கிறவங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க, ராஜா வச்சிருக்கிறார். ராஜாவுக்கானாலும் சரி, அவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படியுங்கள். 15, சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டுராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். நீங்க ஃப்ரீ தான், நீங்க ஒன்றும் அடிமை கிடையாது, சுயாதீனர்கள் தான். நீங்க யாருக்கும் அடிமை கிடையாது. ஆனா அடிமை இல்லைங்கிறதுனால என்ன வேணா செய்யலான்ற புத்தி வேண்டாம். தேவனுக்கு அடிமையாயிருங்கள், தேவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். கர்த்தர் சொல்றாரு, ராஜாவா இருந்தாலும் கீழ்ப்படிங்க, அவர் நியமிச்ச அதிகாரியா இருந்தாலும் கீழ்ப்படிங்க, நாட்டினுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க. என்ன அருமையான போதனை பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 5ஆம் வசனம், இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், வாலிபர்கள் வயசுல மூத்தவங்களுக்கு கீழ்ப்படிங்கன்றாரு. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பாருங்க, மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் லிங்கா இருக்குது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த மனத்தாழ்மை தான் பாருங்க கீழ்ப்படிய வைக்கிறது. அப்ப நிறைய வசனங்கள் இப்படி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு சீஷருடைய பாதத்தை கழுவுன சீன் அங்க வருது. என்ன மாதிரி ஒரு சீன் அது? தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மனுஷனா வந்ததே பெரிய காரியம். பரலோகம் திறந்து இந்த பூமிக்கு வந்து மனுஷர் சாயலை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார். அதுவே பெரிய கம் டவுன் தான். அப்படி வந்தவர் இந்த சீஷர்கள் ரொம்ப நல்ல ஆட்கள் கிடையாது பாருங்க. இவர் போய் சிலுவையில் சாகரத்துக்கு இருக்கிறார் இவங்களுக்காக. ஆனால் அவன் ஒருத்தருக்கு ஒருத்தன் என்ன பதவியில் வரப்போகிறான், யார் மேலே இருக்க போகிறான், யார் 2வது 3வதுன்னு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு உள்ள பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. கவனிச்சிங்களா? இயேசுடைய டீமுங்க 12 சீஷர்கள், அவனுக்கு உள்ள பாலிடிக்ஸ் நடக்குது. நீயா நானான்னு. வலது பக்கம் யார் உட்கார போறா? ராஜ்யத்தில் வரும்போது இயேசு வலது பக்கம் யார் உட்காரா, இடது பக்கம் யார் உட்காரா, யார் நம்பர் 1 யார் நம்பர் 2ன்னு இப்பவே பதவிக்கு அடி போட்டுட்டு இருக்கிறானே. இவர் வந்து சிலுவையில் மறிக்கிறதுக்கு இருக்கிறாரு, இவங்க வந்து பதவிக்கு அடி போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு முன்மாதிரியை எடுத்து வைக்கிறார். இந்த சண்டையெல்லாம் தீர்றதுக்கு என்ன வழி? அவர் சொல்றாரு, பாரு நான் யார் பாரு, எல்லாரோட பெரியவன் நான் உங்க காலை கழுவுறேன், இப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். இந்த மனத்தாழ்மை உனக்கு இருக்கட்டும், இது அப்படியே செய்யுங்கன்னு தான் சொல்றாருங்க. டூ திஸ் என்றாரு, டூ லைக் திஸ் என்றாரு, இந்த மாதிரியை பின்பற்றுங்கள்ன்றாரு. இந்த மாதிரியை பின்பற்றதை விட்டுட்டு இந்த கால் கழுவுனதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். என்ன சொல்லிட்டாங்க? கால் கழுவி ராபோஜனம் கொடுக்குறியா நீ? சரின்னா அந்த காலத்தில் அண்டாங்குண்டாலாம் எடுத்துகிட்டு வந்து சேர்லாம் கொண்டாந்து போட்டு கால் கழுவுறது, நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. அதனால சொல்கிறேன், கால் கழுவுறதுங்கிறது கர்த்தர் கொடுத்த ஒரு மாதிரி. அதை உண்மையாக நல்ல விதத்தில் செஞ்சால் நல்லது தான். ஆனால் நான் பார்த்த மாதிரி வேற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம நாடு ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க. ஜனங்க எங்கே போனாலும் காம்ப்ளிகேட்டட் தான் மனுஷரே. நம்ம நாடு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இங்கே 1000 ஜாதி, இந்த ஜாதியில் 1000 பிரிவு, ஏற்ற தாழ்வுகள், பணக்காரன் ஏழைன்ற அந்த இது அந்தஸ்து பார்க்கறது, இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் அப்படியே சபைக்குள்ள வர்றதை பார்க்கலாம். அந்த கால் கழுவும் போது, கால் கழுவுற ஆராதனை வந்த உடனே எல்லாம் ஜோடி பார்க்கறதுல பிஸியா இருப்பாங்க. யாரும் எவர் காலையும் கழுவிட மாட்டாங்க, ஒன்றும் தெரியாம பார்த்து வச்சுக்குவாங்க. இவர் காலை தான் நம்ம கழுவு போறோம், அவர் தான் நம்ம காலை கழுவு போறாரு. ஏன்னா இந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு இல்லையா? சரியான ஜாதியா இருக்கணும், அவன் தாழ்ந்தவனா இருக்கக்கூடாது, என்ன குழப்ப பேர் வழிங்க பாருங்க. எல்லாத்தையும் சபைக்குள்ள கொண்டு பைபிளை வேற தூக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இவ்வளவு பார்க்கறது, இவ்வளவு பார்த்து கரெக்டா ஜாதிபடி மேட்ச் பண்ணி, அந்தஸ்து படி மேட்ச் பண்ணி, இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் பார்த்து அளவு எடுத்து மேட்ச் பண்ணி அவங்கவுங்க ஜோடி சேர்த்துக்கிட்டு வருவாங்க கால் கழுவுறதுக்கு. இது என்ன கால் கழுவுறது? இதுதான் இந்த மாதிரியா பின்பற்ற சொன்னார் இயேசு. இப்படி கழுவுறதுக்கு கழுவாமலே விட்டுருக்கலாம். ஹலோ, இப்படி கழுவுறதுக்கு
கழுவாமலே விட்டுருக்கலாம் பாருங்க. மாதிரியை பின்பற்றுனா என்ன? அவர் எவ்வளவு உயர்ந்தவர், தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவர் இந்த பொல்லாத மனுஷனுடைய காலை கழுவிட்டு இருக்கிறாரு. பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க காலை கழுவுறாரு. நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருக்கான். அவன் உள்ளம் சரியா இல்லை, ஆனா அவனுடைய காலை கழுவுறாரு. இந்த மாதிரியை பின்பற்றின இப்படி பண்ணினா உனக்குள்ள இந்த போட்டி இருக்காதுன்றது அதனுடைய அர்த்தம். யாராவது யார் காலை கழுவுதுன்னு போட்டி போடுவாங்களா? நான் கழுவுறேன்ப்பா, நீ கழுவுறேன்ப்பான்னு. சேர்ல உட்கார்றதுக்கு போட்டி நடக்கும். இருக்கீங்களா? மெயின் சேர்ல யார் உட்கார்றது, நம்பர் 2ல யார் உட்கார்றது, நம்ம அதுக்கு போட்டி இருக்கும். யார் காலை கழுவுதுன்னு போய் எவனும் வரமாட்டான் பாருங்க. இந்த மாதிரியை பின்பற்றுங்கள். பெரியவனா இருக்க விரும்புனா முதல்ல சிறியவனாகன்றாரு. என்ன மாதிரி போதனை பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மனத்தாழ்மையினாலே மறுபடியும் வந்துருச்சு பாருங்க, ஹியூமிலிட்டி. ஏன்னா அதுதான் இயேசுனுடைய குணாதிசயம், அதுதான் கிறிஸ்தவனுடைய குணாதிசயம் கூட. மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன. மனத்தாழ்மை இருக்கும்போது என்ன பண்றோம்? அடுத்தவனை நம்மளை விட பெரியவனாக எண்ணுகிறோம் இல்லையா? மனத்தாழ்மை உள்ளவர்கள் நான் யார் தெரியுமா பேச மாட்டாங்க. அடுத்த ஆளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. என்னை விட பரவாயில்ல, நீங்க போங்க, நீங்க செய்யுங்க அப்படின்னு. ஒருவர் தங்களை விட மேன்மையாக எண்ண கடவீர்கள். இப்ப கவனிங்க, அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. நீங்க நினைக்கலாம், என்னையா திருமண வாழ்க்கையை பற்றி பேசுறேன்? என்னமோ திருமண வாழ்க்கையை பற்றி தான் பேசுறேங்க. திருமண வாழ்க்கையில இஷ்யூ என்ன? ஒருத்தவங்க சொல்றாங்க, என்கிட்ட நிறைய இஷ்யூஸ் இருக்குது பாஸ்டர், எங்களுக்கு இடையே நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது, பயங்கரமான இஷ்யூஸ் இருக்குது, பேசணும், அதெல்லாம் சால்வ் பண்ணணும். என்ன இஷ்யூஸ்? இவர் இப்படி பண்ணாராக்கா, அந்த அவர் சொல்றாரு இந்தம்மா இப்படி பண்ணிச்சாக்கா, அப்படி பண்ணிச்சாங்க. அந்த இருங்க, எதுவுமே இஷ்யூ இல்லை. இஷ்யூ என்ன தெரியுமா? மனத்தாழ்மை இல்லை ரெண்டு பேருக்குமே, அதுதான் இஷ்யூ. மனத்தாழ்மை இருந்தா ஒருவர் மேன்மையாக எண்ணுவீர்கள். மனத்தாழ்மை இருந்தா வாதினால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வீண் பெருமையினால ஒன்றும் செய்ய மாட்டீங்க. ஒருவர் தங்களுடைய மேன்மையானவர்களாக எண்ணுவீர்கள். மனத்தாழ்மை இருந்தா அதுதான் இஷ்யூ. திருமண வாழ்க்கை தோல்வி அடைகிறதுல, சண்டை வர்றதுல என்ன இஷ்யூங்க? ஒன்னும் இஷ்யூ இல்லைங்க, வேற எதுவும் இஷ்யூ இல்லை. கதையே கேட்க வேண்டியது இல்லை. நான் சொல்றேன் என்ன இஷ்யூன்னு. இந்த புராணத்தையே கேட்க வேண்டியது இல்லை. இவர் இப்படி பண்ணாரு, இவர் சரித்திரம் தெரியுமா, இவர் எந்த ஃபேமிலி தெரியுமா, இந்த அம்மா எந்த ஃபேமிலியில இருந்து வர, என்ன பண்ணாங்க தெரியும், கேட்க வேண்டியதில்லை. சிம்பிள். பெருமையினால வாதினால எல்லாத்தையும் செய்யறது. மனத்தாழ்மை இல்லை. ஒருவர் மற்றவரை மேன்மையாக என்றது கிடையாது. அதான் சிஷ்யுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ யோசித்து பாருங்க. நல்லா சொல்லும் போது அப்படியே சுள்ளுன்னு குத்துற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் குத்துட்டோம், என்ன நம்ம காலில் மிதிக்கிறாருன்னு யோசிக்கக்கூடாது. சாரி, அது அப்படிதான். அது மனத்தாழ்மை இல்லை, அதனால தான் சண்டை, அதனால தான் அங்கே அக்கப்போர் நடக்குது பாருங்க, போராட்டம் நடக்குது. நீயா நானாங்கிறது தான் பிரச்சனை. தாழ்மையினாலே, மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ணுங்கள். இப்ப கவனிங்க, அவனவன் தனக்கானவில்லை அல்ல பிறருக்கானவில்லை நோக்குவானாக. மற்றவங்களுக்காகவே வாழுங்கள். அதான் இஷ்யூ. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவங்களை பாருங்க, என்ன இஷ்யூன்னா அதில் யாரோ ஒருவரோ அல்லது ரெண்டு பேரோ, பொதுவாக ரெண்டு பேரை தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்மெல்லாம் பாவிகள் தானே, பாவ பின்னணியிலேருந்து வர்றோம். இந்த சுயநலம்ங்கிறது நமக்குள்ள அப்படியே பிறந்து வளர்ந்து வந்திருக்குது. ஏன்னா பாவத்தில் பிறந்தவர்கள் நாம், அதில் ஊர்னவர்கள் நாம், அதுலேருந்து தான் வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சுயநலம்ங்கிறது அங்கங்கே அப்பப்போ தலை தூக்குது இல்லையா, இந்த குணம். அப்போ எல்லாருமே சுயநலவாதிகளாக தான் இருக்கிறோம். தனக்கான வேலையே சிந்திக்கிறோம். மற்றவர்களுடைய பற்றி கரிசனையே இல்லாமல் தன்னை பற்றியே தான் சிந்திக்கிறோம். நிறைய பேர் தங்களை பற்றி மாத்திரமே சிந்திக்கிறாங்க, கொஞ்சம் கூட மற்றவர்களை பற்றி சிந்தனையே. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு சட்டை துணி வாங்கணுமா, அவங்களுக்கு எல்லா தேவையும் இருக்குதா, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, என் புருஷன் சந்தோஷமா இருக்காரா, என் மனைவி சந்தோஷமா இருக்கா, என் பிள்ளை, அப்படி யோசிக்கிறது இல்லை. என்னை சந்தோஷப்படுத்துவது எது? நான், எனக்கு என்ன பிடிக்கும் அதை நான் சாப்பிடணும், இன்னைக்கு எனக்கு என்ன உடுத்தணும் நான் அதை போய் வாங்கணும், எனக்கு இது பிடிச்சிருக்குது நான் அதை அனுபவிக்கணும், நான் அங்க போவேன் இங்க போவேன், நான் என் இச்சையின்படி எல்லாத்தையும் செய்வேன், என்னுடைய இஷ்டத்தின்படி செய்வேன். அப்ப
அப்ப அவங்க அதை பற்றி யோசிக்க வேணாம். அதுதாங்க அங்க பிரச்சனை. இந்த இஷ்யூன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. ஒன்றும் இல்லை, பெருமை, மனத்தாழ்மை இல்லாத ஒரு நிலைமை, மற்றவர்களை மேன்மையாக நினைக்கக்கூடாத ஒரு குணம். அது மட்டும் இல்லை, தனக்கானவைகளை சிந்தியாமல் பிறருக்கானவைகளை சிந்தின்னு இருக்குது. தனக்கானவைகளை மட்டுமே சிந்திக்கிற அந்த குணம், இதனால தான் திருமண வாழ்க்கை தோல்வி அடைகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாகன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி சொல்றாருன்னு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்பா என்ன சொல்றாரு? ஏன் நீங்க அப்படி இருக்கணும்? ஏன்னா நீ கிறிஸ்தவன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை, அந்த மென்டாலிட்டி, அந்த மனப்பக்குவம் உனக்கும் இருக்க கடவுது. அவர் எப்படி இருந்தாரு? அவர்ல என்ன மாதிரி மனத்தாழ்மையை பார்க்கிறோம்? அவர் யாரு கவனிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அப்படின்னா அவருக்கும் தேவனுக்கும் வித்தியாசமே இல்லைங்க. தேவனாகவே இருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதே பாருங்க. தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமம். அவர் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. ஐயோ, அவ்வளவு பெரிய ஆளு. தேவனுக்கு சமம், தேவனுடைய ரூபம். அவர் தன்னைத்தானே வெறுமையாக்குறார். அதாவது அதை துறக்கிறார், அந்த பதவியை துறக்கிறார், அந்த ஸ்தானத்தை துறக்கிறார், கீழே இறங்கி வர்றார். தன்னைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. தேவனுடைய ரூபமாய் இருக்கிறவர் அடிமையின் ரூபத்தை எடுக்கிறார், மனுஷனுடைய ரூபத்தை எடுக்கிறார். மனுஷர் சாயலானார். இருக்கீங்களா? அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு, மனுஷர் சாயலானது மட்டும் இல்லை, அதுவே பெரிய கம் டவுன். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எவ்வளவு பண்றாரு பாருங்க. அவ்வளவு பெரியவர். தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமம், அதை பெருசா நினைக்காம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டது மட்டும் இல்ல, வந்தது மட்டும் இல்ல, மனுஷனா மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். எப்பேற்பட்ட இது! இதை சொல்றாரு, இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அதே தான் ஸ்டோரி. அவ்வளவு பெரியவர் வந்து இவங்க கால கழுவுறாரு, இந்த மாதிரியே பின்பற்றுங்கன்றாரு. கிறிஸ்துவ பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனத்தாழ்மையை பாருங்க. அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. எங்க இருந்தவர், எப்படிப்பட்டவர், யார் அவர்? அவர் ஏன் இறங்கி வரணும், மனுஷனா வரணும்? அவர் ஏன் சிலுவை பரியந்தம் கீழ்ப்படியணும் கடவுளுக்கு? மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இந்த சிலுவை பாடுகள்? கீழ்ப்படுகிறார். இருக்கீங்களா? அப்ப திருமணத்தில் இஷ்யூ என்னங்க, பிரச்சனை என்ன? திருமண வாழ்க்கையை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? சுவிசேஷத்தை பற்றி பேசுறோமா, திருமண வாழ்க்கையை பற்றி பேசுறோம்னு தெரிய மாட்டேன். திடீர்னு திருமண வாழ்க்கையை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் திருமண வாழ்க்கையில பிரச்சனைனா, இந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை நமக்குள்ள இல்லாதனாலதான் திருமண வாழ்க்கையில பிரச்சனை. இந்த விதமான மனத்தாழ்மை, மற்றவர்களை தன்னை காட்டில பெருசா எண்ணுகிறது, தன்னைக்கானவைகளையே சிந்திக்காமல் மற்றவர்களுக்கானவைகளை சிந்திக்கிறது. இந்த கிறிஸ்துவின் மனப்பான்மை, கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதனாலதான் திருமண வாழ்க்கை பிரச்சனையாய் இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன ஆவியை பெற்றிருக்கிறார், அந்நிய பாஷெல்லாம் பேசுறாரு, வரங்கள்லாம் இருக்குது இவருக்கு, ஆனா திருமண வாழ்க்கையில தோல்வி. இது என்ன புது கதையா? இது எவ்வளவு காலமா நடந்துட்டு இருக்குதுங்க. சிலருக்கு புதுசா அது எப்படின்னா, ஆவினால் 1961 வருஷம் ஜனவரி மாசம் நிரம்பினார். அதோட சரி, அது தினதோறும் நிரம்புறது இல்லை. ஆவியினால் நிரம்பி இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்புறது இல்லை. ஆவியானவர் சத்திய ஆவியானவர், சத்திய வசனத்தை உள்ள வச்சு வெளிப்படுத்தி அதன் மூலமா உள்ள மாற்றப்பட்டு மறுரூபமாகவில்லை. உள்ள அந்த வேலை நடக்கல. ஏதோ ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்றாரு, ஒண்ணு பெருசா ஏதோ நடந்தது, அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாரு. உள்ளே மாற்றப்பட்டு வேறொரு மனுஷனா மாறி ஒரு சந்தோஷம் உள்ள, நன்றி செலுத்துகிற, ஒரு கீழ்ப்படிந்து வாழுங்கன்ற அந்த இதுக்குள்ள வரக்கூடிய ஒரு மனுஷனா மாறல. மனத்தாழ்மை வரல, சார்ந்த குணம் வரல. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறாரு,
பைபிள் வச்சிருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டன்னு கூட சொல்றாரு, ஆவியை பெற்றன்னு கூட சொல்றாரு. ஆனால் ஆவியினால் தொடர்ந்து நிரப்பப்படவில்லை. அதனால தான் நல்ல ஆவிக்குரிய குடும்பங்களில் கூட திருமண வாழ்க்கையில் பயங்கர தோல்விகள் ஏற்படுகிறது. இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் நல்ல ஆவிக்குரிய ஒரு மத்தியில் எவ்வளவு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறத பாருங்கள், எவ்வளவு அக்கப்போர் நடக்குதுன்றத பாருங்கள், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள மக்கள் போயிட்டு இருக்கிறார்கள் என்பதை கவனிங்க. இஷ்யூ என்ன இஷ்யூ? அவங்க சொல்கிறாங்க 1000 இஷ்யூ இருக்குது. ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் நோட் பண்ணீங்க, அதுதான் இஷ்யூ. மனத்தாழ்மை இல்லை, பெருமை இருக்குது, மற்றவங்களை பெருசாக நினைக்கிறது இல்லை, தன்னை காட்டணும், தனக்குரியதே சிந்திக்கிறது, மற்றவர்களுக்குரியதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. இதுதான் திருமண வாழ்க்கையின் பிரச்சனை. இதை மாற்றி கிறிஸ்துவிலிருந்து அதே சிந்தை, அதையெல்லாம் திறந்தீங்க, நமக்காக வந்தாரு, தகுதியற்ற நமக்காக வந்து நம்ம மாத்துறதுக்காக, நம்ம மீட்கிறதுக்காக வந்தாரு. அந்த சிந்தை நமக்குள்ள வந்ததுன்னா, தியாகம் பண்ணாரு நமக்காக, தன்னையே உயிரையே கொடுத்தாரு, அந்த சிந்தை வந்துருச்சுன்னா நான் சொல்றேன் எல்லாம் மாறிடும். அப்ப பாருங்க, இது வந்துருச்சுன்னா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு மனைவி புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்றது, அந்த மனைவிக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு தடவை நான் பிரசங்கம் பண்ணிருந்தேன் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அவனை ஆண்டவனே என்று அழைத்தாள்னு இருக்குது. அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த ஆளையாவது நான் ஆண்டவன் அழைக்கிறது, அது நடக்கவே நடக்காது, இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்னா அந்த ஆள் அந்த அழகுல இருக்கிறாருன்னு அர்த்தம். நானாவது இவர் ஆண்டவன் ஆண்டவனாவது இதாவது நான் அழைக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவன்னா அவர் என்ன சொல்றாரு, மனைவி கூட்டம் சொல்லுங்க கொஞ்சம். எபேசியர் 5:22 சொல்லுங்க, மனைவிகளே புருஷர்கள் எல்லா புருஷர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கும் சொல்லி இருக்குது. சொல்லுங்க பாஸ்டர்ன்றார். நான் சொல்றேன், இருங்க 25 முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. புருஷர்களே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல மனைவியில் அன்பு கூறுங்க. அதை கவனிக்கிறது இல்லை. இதை சொல்லிடுங்க பிரதர், எல்லாவற்றிலும் கீழ்ப்படி, எல்லாத்திலையும் கீழ்ப்படி, கண்ணை மூட்டி கீழ்ப்படி சொல்லிடுங்க. அதை பயங்கர லா, கரெக்டா பைபிள் படி பேசுறாராம் அவரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் தான் ஆண்டவன், நான் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், செங்கோலோட உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் ஆர்டர் போனதை செய், நான் இன்னைக்கு சாம்பார்னா சாம்பார், இன்னைக்கு சிக்கன் குழம்புனா சிக்கன் குழம்பு, உனக்கு என்ன பிரியன்றதை பேசவே கூடாது, பேசாம இரு. நீ என்ன சாப்பிடணும், உனக்கு என்ன பசங்களுக்கு அதெல்லாம் பேசாத. நான் என்ன சொல்றேனோ, நான் ஆர்டர் போட்டா அது நடக்கணும். ஹோட்டல் மாதிரி டபார்னு கொண்டாந்து வைக்கணும். உப்பு இல்லைன்னா தொலைச்சு விட்டேன், ருசியா இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஒரு ஆண்டவன் ஆச்சவரு. அதுதான் அந்த மனைவி சொல்லுது, இந்த ஆளை நான் ஆண்டவன் சொல்லவே மாட்டேன். ஆண்டவன்னா யாரு? ஆண்டவர் யாருங்க? அவர் சொல்றார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏன்? அவர் ஆண்டவர், அவர் இருக்கிறாரு, அவர் அதெல்லாம் பார்த்து கொள்வாரு. அவருடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவன்னா யாருங்க? நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், வீட்டில் சோறு இருக்கும், வாடகை கரெக்டாக செலுத்துவேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டுவேன், வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன். ஒரு மனுஷன் வந்து குடும்பத்தை தொட்டு அழிக்காதபடி நான் பாதுகாப்பேன். நான் ஒரு அரணை போல இருப்பேன், ஒரு கோட்டையை போல இருப்பேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க. அவனை ஆண்டவன் இல்லை, எந்த டைட்டில் வேணா சொல்லி மனைவி அழைப்பாள். கத்தரங்க முதலாவது இருக்க வேணும், கத்தரோட பெரிய உறவு இருக்கணும். குடும்பத்தில் அது இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மற்றவர்களை பற்றி யோசித்து சுயநலம் இல்லாமல், தனக்காக வாழாமல், மற்றவர்களை மேன்மையாக எண்ணி, தனக்குரியவர்கள் மட்டும் சிந்திக்காமல் மற்றவர்களுக்குரியதை சிந்தித்து, அப்படி இருந்தால் தான் திருமண வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் அவசியம், அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு. இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் என் குடும்பம் இருக்கும், நான் இப்படி தான் வாழப்போகிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்க, ஒரு சபையில் போய் இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சபையில் போய் சர்ச்சில் கல்யாணம் நடக்கணுங்க, சர்ச்சில் கல்யாணம் பண்ணி தான் இத்தனை பேர் தோத்தாங்க. தாலி சிலுவை போட்ட தாலியா இருக்கணும், சரி அது சால்வ் ஆயிடுமா ப்ராப்ளமு? சர்ச்சில் கல்யாணம் பண்ணி சிலுவை போட்ட தாலி கட்டி பிரயோஜனம் இல்லாமல் போதே.
அதெல்லாம் இருக்கட்டுங்க. சர்ச்சில் கல்யாணம் பண்ணுறது விளங்குது எனக்கு, திரும்ப போட்ட தாலி போடுறன்றது அது இல்லை பிரச்சனை. எது இஷ்யூ என்னங்க, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயம். திருமண வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய அஸ்திபாரம் இருக்குது. இன்னைக்கு உலகத்தை பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர் மத்தியில பாருங்க, நிறைய இடத்துல சும்மா பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள்ட்ட இதெல்லாம் பார்க்க முடியாது. நிறைய கிறிஸ்தவர்களே திருமண வாழ்க்கையில தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா உலகத்தார போல மென்டல் மேக்கப் நமக்கு இருக்குது. மனம் வந்து உலகத்தார மாதிரி இருக்குது. உலகம் எப்படி இருக்குது? இண்டிவிஜுவலிசம், என்னுடைய தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம், ஏன் ஆசை, ஏன் இச்சை, எனக்கு இஷ்டமானது, என்னுடைய மரியாதை, என்னுடைய அந்தஸ்து, நான் நினைக்கிறபடிதான் நான் செய்வேன். அதுதான் உலகம். அதே இது அப்படியே கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே வந்துருச்சு பாருங்க. இதை மாத்துறதே கிடையாது. பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றது, உள்ள போயிட்டு வர்றதுனால ஒன்றும் அப்படியே மாறிட போறது இல்லை. நம்ம அங்க உள்ள நடக்கிற உபதேசம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதை மாத்துறதுக்கு தானே சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? அந்த மாதிரி எண்ணங்கள் மாறி கிறிஸ்துவை போல ஒரு சிந்தை உண்டாகும்படியாக தான், மனம் புதிதாகிறதுனால தான், ஆகுவதற்காக தான் சர்ச்சுக்குள்ள வர்றோம் பாருங்க. ஏனென்றால் நான், என் உரிமை, என் சுதந்திரம், என் இஷ்டம், நான் விரும்புகிறது, என் மனம் விரும்பினது எனக்கு வேண்டும், இதெல்லாம் போக வேணும். ஏன்னா இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கும். அழிச்சிரும், திருமண வாழ்க்கையை கெடுத்துரும். என்னைக்காவது ஒரு நாள் கெடுத்தே போட்டுரும். இப்படிப்பட்ட தத்துவம் நிறைய பரவி இருக்குது. தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம், ஏன் இஷ்டம், தன்னிச்சையா நான் செயல்படணும். ஒரு விதத்தில் சரிதான். அது உரிமையெல்லாம் யாரும் வேணான்னு சொல்லல, சுதந்திரத்தையும் யாரும் வேணான்னு சொல்லல, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா, மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை, என் உரிமை, என் சுதந்திரம், நான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, நமக்கு உரிமைகளை நிலைநாட்டியாச்சு, நான் இஷ்டப்பட்டதை வாங்கியாச்சு, அதை சாப்பிட்டாச்சு, அதை உடுத்தியாச்சு, அது எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த சந்தோஷங்களை நான் அனுபவிச்சாச்சு, அதெல்லாம் நடந்துருச்சு. நம்ம சொந்த சுதந்திரத்தை, நம்முடைய தனி மனித உரிமையை நிலைநாட்டி விட்டோம். ஆனா என்ன, அர்த்தமுள்ள உறவுகள் இருக்க முடியாது என்கிற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சு. ஏன்னா நான் வாழ ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இப்போ திருமணம் வெற்றி பெற முடியாது. திருமண வாழ்க்கையை வெற்றி பெறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க பயமா இருக்குதுங்க திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு. பெற்றோர் சொல்றாங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி பயமா இருக்குது, என்ன ஆகுமோ தெரியாது. கரெக்டு தான். என்ன ஆகுமோ, டைம் பாம் மாதிரி தான் அது. என்ன ஆகுமோ தெரியாது. ஏன்னா அந்த உலக மனப்பான்மை அப்படியே உள்ள வந்துருச்சு பாருங்க. கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கான். நம்ம என்ன கேட்குறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறியா? எடுத்திருக்கிறேன். பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன். நோ ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், நோ ட்ரிங்கிங். ஆனால் மீதி எல்லாம் இருக்குது. நான் என்ற எண்ணம் இருக்குதா, பெருமை இருக்குதா, மனத்தாழ்மை இருக்குதா? அதை கேட்கறது இல்லை யாரும். மற்றவங்களை பற்றி நினைப்பில வாழ்வீங்களா, இல்லை உங்களை பற்றியே தான் நினைச்சு, உங்களை பற்றியே தான் நினைச்சு வாழ்வீங்களா? உங்களுக்காகவே தான் வாழ்வீங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அதே சிந்தை இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதா? அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. முதல்ல நமக்குள்ள இருக்குதான்னு பார்க்கறது இல்லை, மற்றவங்களுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்டே கிடையாதுங்க. அவர் எங்க ஜாதியா, ஏன் படிப்பு இருக்குதா, ஏன் இருக்குதா, ஏன் அதெல்லாம் பாருங்க. இந்த படிப்பு கிடிப்பெல்லாம் பார்க்க, அதெல்லாம் சுத்தமாக இரலவெண்ட்னு சொல்ல வரல. அதெல்லாம் ஒன்றும் பொருட்டே இல்லைன்னு சொல்ல வரல. ஆமாம், படிப்புக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிங்க, அது பண்ணி, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை காட்டில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆவிக்குரிய அஸ்திபாரம், அது இருக்குதான்றத பார்க்க வேணுங்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் அப்படிங்கிறத கவனிக்க வேணும். இன்னைக்கு தனி மனித சுதந்திரம் சொல்லி அதை நிலநாட்டுறதுக்கு பிரயாசப்பட்டு அதையே பெருசா பேசி அதையே மேன்மையா எண்ணி அது வந்துருச்சு. இன்னைக்கு அதை சம்பாதிச்சுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் மனைவி போயிடுச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, இவங்க தனியாள் ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தானே கேட்டீங்க. நான் இஷ்டப்பட்டதை சாப்பிடணும், சரி உட்காந்து சாப்பிடுங்க. நான் கொடுத்து இஷ்டப்பட்டதை கொடுத்துன்னு சரி கொடுத்து, நான் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எங்கே வேணா நீ போங்க. யார் வேணான்ற, யாரும் வேணாம் மாட்டாங்க, தனியாக இருப்பீங்க. யாரும் என்னன்னு கூட ஈக்காக கூட கேட்காது, உங்களை சீண்டாது, கேட்கவே கேட்காது, எவரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதை தானே விரும்புனீங்க. நான் இதெல்லாம் அப்படியே நேரா சிலருக்கு சொல்லியிருக்கிறேன்.
நான் இப்படிதான் வாழ்வேன், என்ன கேள்வி கேட்கக்கூடாது, நான் தான் ஏன் இஷ்டப்படி தான் செய்வேன், நான் துட்டு சம்பாதிக்கிறேனாக்கா ஏன் உடம்பு ஏன் இது ஏன் இஷ்டம் போங்க. குடு கிழவனார் நேரத்தில் தனியாக இருக்க வேண்டியதான், எவனும் பக்கத்தில் கூட வரமாட்டான். ஏன்னா நீங்கள் தானே கேட்டீங்க, என்னை யாரும் கேட்கக்கூடாது, ஏன் இஷ்டப்படி செஞ்சுட்டு போங்க. இருக்கிறீங்களா? கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. இதுதான் உலகம். அந்த மாதிரி உலகத்தில் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, கொஞ்ச காலம் பயன்படுத்திட்டு கொஞ்ச காலம் பொறுத்து இது பழசுன்னு விட்டுட்டு போயிடுறான், அவ்வளோதான். ஏன்னா புதுசாக ஏதாவது தேடணுமே இப்போ. ஏன்னா என் மனம் விரும்பினது, என் மனம் விரும்புகிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னப்பா கோயிலில் வச்சு வாக்கு கொடுத்தி, அதான் அது அப்பங்க. இப்போ என் மனம் விரும்புது, இன்னொருத்தையும் விரும்புது, அல்லது இன்னொருத்தனை விரும்புது, அதனால நான் போகிறேன். தூக்கி எறிஞ்சிட வேண்டியது. ஜனங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா அந்நியர்கள் மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு கூரை கீழே இருக்கிறாங்க. ஆனால் இந்த லாட்ஜிங்களில் வாலிபர்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கான் பாருங்க. ஒருத்தனுக்கும் ஒருத்தனை பற்றி தெரியாது, அவன் எங்கேருந்து வந்தான் என்ன ஆள் ஒன்றும் தெரியாது. அது மாதிரி குடும்பங்கள் ஒரே ஒரு கூரை கீழே தான் இருக்கிறாங்க. மனைவி கேட்டால் அவர் என்னான்னு எனக்கே தெரியாதுங்க, என்ன சம்பாதிக்கிறாரு, எங்கே வேலை, எங்கே போனார், எங்கே வந்தார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை பற்றி விவரங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது. புருஷனை கேட்டால் எனக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த மென்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி. ஆமாம், கொஞ்ச நாள் இருந்தோம், கூட ஒன்றா இருந்தோம், நாங்கள்லாம் அங்கே தங்கி இருந்தோமாக்கோம், ஒரே ஹாஸ்டலில் இருந்தோம். அந்த மாதிரி அதாவது தங்களுடைய சுய விருப்பங்கள் நிறைவேறணும்னு ரொம்ப அது மேலோங்கிடுச்சு. நான் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறேன், மற்றவங்களுக்காக வாழ்ந்தனான்றது இல்லாமல் போயிடுச்சு. பொருள்களை விரும்புகிறோம், உறவுகளை விரும்பலை. நம்முடைய தனி மனித சுதந்திரத்தை விரும்புகிறோம். இன்னொருத்தரை எந்த காரணத்தை கொண்டு சார்ந்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி வாழவே கூடாதுன்னு வந்துட்டோம். நம்மை குறித்தே கர்சனை உள்ளவர்களாக இருக்கிறோம். மனுஷன் மற்றவர்களை குறித்து கொஞ்சம் கூட கர்சனை இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னும் கேட்டால் இப்படியெல்லாம் கூட பார்க்கலாம். அந்த உலகத்தில் சில புருஷர்கள் தங்களுடைய மனைவியை ஒரு பாரமாக நினைக்கிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்துக்கும் தங்களுடைய முன்னேற்றத்திற்கும் தடையாக இவள் இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சில மனைவிமார்களும் புருஷர்கள் அப்படி நினைக்கிறாங்க. என் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு, என்னுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு இவர் தடையாக இருக்கிறார். தேவை இது எக்ஸ்ட்ரா பர்டன், எக்ஸஸ் பேகேஜ். அழுக்கு மூட்டை மாதிரி தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான், எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் சிலர் பிள்ளைகளையே பாரமாய் நினைக்கிறார்கள். தங்களுடைய முன்னேற்றத்திற்கும் தங்களுடைய வாழ்வுக்கும் எதிர்காலத்துக்கும் இந்த பிள்ளைகள் தடையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் அதை அடைய விரும்புகிறேன், இதை அடைய, என் விருப்பம் இப்படி இருக்குது, என் மனம் இப்படி ஓடுது, இந்த பிள்ளை இருக்கிறதுனால எனக்கு பெரிய தடையாக இருக்குது. எப்படியெல்லாம் போது பாருங்க மனம். வேதம் சொல்லுகிறது, அப்படி வாழ ஆசைப்பட்டால் திருமண வாழ்க்கைக்கு பை பை சொல்லிடலாம். நடக்கவே நடக்காது. வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை வரவே வராது. திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக எப்படி அமையும்? ஒரு அர்ப்பணிப்பு வேணும். என்ன அர்ப்பணிப்பு? சுயநலமற்ற விதத்தில் வாழப்போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை என்னுடையதாக்கி கொள்ளப் போகிறேன். என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை, என்னுடைய வாஞ்சைகளை, என்னுடைய ஆசைகளை எல்லாத்தையும் கீழே வைக்கிறதுனா கூட வச்சிடுறேன். அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதில்லை, அவர்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுறதில்லை, முனைப்பாக இருப்பேன். மற்றவர்களுடைய ஆசைக்காக, மற்றவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்காக நான் வாழப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரலன்னா குடும்ப வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட மனுஷரோ மனுஷியோ ஏற்றவர்கள் அல்ல. எனக்கு சிறந்தது தான் நான் செய்வேன், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை எதுக்கு? திருமண வாழ்க்கைக்கு ஏற்றவர்களே கிடையாது, வாழ்க்கைக்கே ஏற்றவர்கள் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே அவர்கள் எல்லாம் கிடையாது. அதனால தான் இந்த உலகத்தில் யுத்தங்கள், சண்டைகள் எல்லாம் எதுக்கு நடக்குது? எனக்கு வேணும், ஏன் இது, ஏன் எல்லையாக்கும், ஏன் இதாக்கும், இதுதான் பிரச்சனை. அப்போ திருமண வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு திறவுகோல் என்ன? இந்த ஆவிக்குரிய அஸ்திபாரம். திருமண வாழ்க்கை எப்படி கட்டப்படும்? ஆவியினால் நிரம்பி இருக்கிற மனுஷன், உள்ளத்தில் மாற்றப்பட்ட மனுஷன் அப்படி வாழ்வதன் மூலமாக தான் திருமண வாழ்க்கை கிடையாது. மேஜிக் கிடையாது, கிமிக் கிடையாது, ட்ரிக்ஸ் கிடையாது, இப்படி செஞ்சிருங்க இந்த 4 பாயிண்ட் ஃபாலோ, அப்படி கிடையாது.
இது ஒரு ஆவிக்குரிய இஷ்யூ. இதுதாங்க இஷ்யூ, வேற இஷ்யூ கிடையாது. வேற பிரச்சனை இது அந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. இதுதான் பிரச்சனை. மனத்தாழ்மை இல்லை, பெருமை இருக்குது, மற்றவர்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது, மற்றவர்களை மேன்மையா நினைக்கிறது கிடையாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை இல்லை. ஆகவே தான் தோல்வி. அது உலகத்தாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அதனால தான் தோல்வி. அப்ப நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், நான் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ள வந்திருக்குதா? கொஞ்சமாவது வந்திருக்குதா? நான் மாறிக்கொண்டே இருக்கிறேனா? என்னை திருத்தி கொண்டே இருக்கிறேனா? ஆவியானவர் எனக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரா? அவருடைய வசனம் எனக்குள்ள போயிட்டே இருக்குதா? சுவிசேஷத்தை குறித்த வெளிப்பாடு, அவர் எப்படி பரலோகம் திறந்து இங்க வந்தாரு, எனக்காக தன்னையே தியாகம் பண்ணாரு, அவர் இறங்கி வந்தாரு, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரு, இப்படிலாம் இருந்தாரு. இந்த குணம், இந்த மனத்தாழ்மை, இந்த சாந்த குணம் எனக்குள்ள இருக்குதா? ஏன் இல்லை? நான் நாளுக்கு நாள் மாற வேண்டுமே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்கிற அந்த ஒரு ஜெபம் இருக்குதா? அந்த வேண்டுதல் இருக்குதா? அந்த ஒரு விருப்பம் இருக்குதா? அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதா? அந்த அர்ப்பணிப்பு அவசியம். அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மாறவே மாறாது. என்ன செஞ்சாலும் மாறுறது கஷ்டம். ஏதோ சில காரியங்களை பண்ணி கொஞ்சம் ஓட்டு வைக்கலாமா ஒழிய சந்தோஷமா வாழ முடியாது. சரி, இது மட்டும் இல்லை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பல்வேறு உலகத்தினுடைய எண்ணங்கள் தவறான கருத்துகள் நமக்குள்ள நுழையுது பாருங்க. இந்த உலகம் பலவித எண்ணங்களால் இருக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட பல விதமான எண்ணங்கள் இருக்குது. சிலர்லாம் என்ன நம்புறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு சகஜங்க, பரவாயில்லங்க, இது வேணான்னா விட்டுட்டு போய் வேற டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு வேற பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் என்ன, இந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இப்படி ஆயிடுச்சு பாருங்க. மைண்ட் அதுக்கு செட் ஆயிடுச்சு. மைண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதைத்தான் வேதவசனம் இப்படி சொல்லுது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிறீங்களா எப்படி சொல்லியிருக்குதுன்னு? நம்முடைய மனதிலே உண்டாகிற இந்த கோட்டைகளை பற்றி சொல்லி இருக்கிறது. பிசாசானவன் பல்வேறு தவறான எண்ணங்களை குறித்து கட்டுகிற கோட்டையை குறித்தும் அது எப்படி நம்ம தெரிய வேணும் அப்படி எண்ணங்களை அப்படின்னு சொல்லுது. 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. இப்போ நீங்க அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கங்கள் என்ன, பரவாயில்லப்பா பண்ணுப்பா, ஒன்றும் தப்பு இல்லை, தாவீது பார்த்திருக்கியா நீ? ஒருத்தர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு 4 மனைவிங்க, அவனை கேட்டு பாருங்க எப்படி இருந்தான் வாழ்க்கைன்னு. இவ்வளவுலாம் நியாயம் பேசுறவங்க ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தப்போ 1 மனைவி தான் கொடுத்தாருன்றது பேசுறது இல்லை. அவர் ஏன் 1 மனைவி கொடுத்தா? அவனுக்கு ஒரு 10 கொடுத்துருக்கலாமே, எவ்வளவு இருந்தா ஜாஸ்தி இருந்தா நல்லது தானப்பான்னு கொடுத்துருக்கலாமே. எதுக்கு அப்படி டிசைன் பண்ணார் மேரேஜ்? ஹவ் இஸ் இட் டிசைன்டு? ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் பண்ணி விட்டார் கடவுள். அதுதான் போற. அதுக்கப்புறம் கெட்டு போய் இதெல்லாம் வந்தது பாருங்க. ஆனா உள்ள பூது இப்படியே, அது பரவாயில்லங்க, இது பரவாயில்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தாவீத கர்த்தர் ஒண்ணும் பண்ணலையாக்கும், ஆபிரகாம் எப்படி இருந்தாரு, யாக்கோபு எப்படி இருந்தாரு, இப்படியே என்னமோ ஆபிரகாமுடைய ஃபாலோவர் மாதிரியும் யாக்கோபுடைய ஃபாலோவர் மாதிரியும். அப்புறம் வேற ஏதாவது பேசினா அது பழைய ஏற்பாடு, அது வேணாம் அப்படிங்கிறது. இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பழைய ஏற்பாடு எடுத்துக்கிறது, இல்லை தூக்கி எறிகிறது. அந்த பழைய ஏற்பாட்டில் தான் சொல்லி இருக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றத சொல்லி இருக்குது. அதுதான் கர்த்தருடைய சித்தம்னு கிளீனா வெளிப்பாடுங்க சொல்லி. ஆனால் மனப்பான்மை மாறுது பாருங்க, அப்படியே ஷேப் பண்றாங்க. உலகத்தின் எண்ணங்கள் தர்க்கங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள் உள்ள நுழைஞ்சு நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறது, எண்ணங்களை ஆக்கிரமிக்குது. அதை என்ன பண்ணணும்? அவைகளால், அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்களால், கர்த்தருடைய வார்த்தையால், சுவிசேஷத்தை குறித்த வெளிப்பாடால் இந்த தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் எல்லாம் சிறைப்படுத்த வேண்டும், அதை அடக்க வேண்டும், அதை வெறுத்து தள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, சத்தியத்தை அறிகிற அறிவை கொண்டு அவைகளெல்லாம் அகற்றி, இதுதான் கர்த்தருடைய சித்தம், அது அல்ல என்பதை நிலைநாட்டி நம்முடைய உள்ளத்தை ஸ்ட்ரைட் பண்ணணும், மனதை சரிப்படுத்த வேண்டும், சீராக்க வேண்டும்.
என்னைக்கு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறோமோ உருப்படவே போறது இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் பேசுறவங்க தான் பாருங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாலியாக என்ன தேவை பண்ணிட்டு இருக்குது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் ஜாலியான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை, ஏன் நான் விரும்பினது செய்கிறேன் இல்லையா அப்படின்னு. கடைசியில் அது அழிவு கொண்டு போய் விடு. சரி, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தவர்கள் பற்றி சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்லி முடிச்சிடறேன் நான். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கிறத பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தவர்கள்னு சொல்லியிருக்கிறதுனால சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்போ யாருமே லீடர் கிடையாது, யாருக்குமே அங்கே அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருந்தால் யாரும் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க முடியாதுங்க, யாரும் லீடராக இருக்க முடியாது, யாருக்கும் எந்த அதிகாரமும் இருக்காமல் போயிடுமே அப்படிங்கிறாங்க. அது உண்மை அல்ல. வேத வசனம் எப்படி போதிக்கிறதுனா, கர்த்தர் அதிகாரத்தை ஸ்தாபித்து இருக்கிறார் குடும்பத்தில் கூட. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் பாருங்க 3ஆம் வசனம், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும். புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து. ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும். ஸ்திரீக்கு யார் தலை? புருஷன். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறான். ஒரு ஆர்டர் இருக்குது பாருங்க, ஒரு அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை, ஸ்திரீக்கு புருஷன் தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. அதிகாரம் இருக்குது. அப்ப குடும்பத்தில் அதிகாரம் இருக்குது. கணவன் மனைவி இவர்களுக்கு இடையே எப்படி இருக்கணுன்றது அதிகாரம் இருக்குது. அதனால தான் மனைவியிலே புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்லியிருக்குது. பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் ஏன் சொல்லியிருக்குது? பிள்ளைகளை நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெற்றோர் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு கண்டித்து நடத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு, போதிப்பதற்கு, கற்றுத்தருவதற்கு, வளர்ப்பதற்கு அவர்கள் அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இல்லாமல் கிடையாது. அதிகாரத்தை நம்ம விட்டு கொடுத்துடலாம். நம்ம ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து இருக்கிறதுனால அதிகாரம் இல்லை யாருக்கும். எல்லாருமே யாரும் அதிகாரம் இல்லாமல் எல்லாரும் சமம், யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதுதான் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்துன்னு நினைக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படுகிறதுனா என்ன? அதிகாரம் பெற்றவன் புருஷன் வைங்க, அவனுக்கு அதிகாரம் இருக்குது. சபை வீட்டுக்கு தலையா இருக்கிறான், பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. அவன் தான் பொறுப்பாளியா இருக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் அதிகாரியாக இருந்தாலும் ஒருவேளை நான் தான் சம்பாரித்து எல்லாருக்கும் சோறை போட்டு எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த குடும்பத்தை நடத்துகிறவனாக நான் இருந்தால் கூட என்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், தேவைகள் நிறைவேற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை காட்டிலும், அந்த விருப்பத்தை காட்டிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆசை, மனைவி பிள்ளைகளுடைய ஆசை, நோக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள்லாம் நிறைவேற வேண்டும் என்று எனக்கு அதை விட பெரிய வாஞ்சை இருக்கிறது. அதற்காக என்னுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாத்தையும் கூட கொஞ்சம் கீழே வைக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதுதான் பாருங்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கிறது. அவன் என்ன பண்றான்? மேல இருக்கிறான், வேத வசனத்தின்படி அவன் தான் தலை. ஆனா அவன் தன்னை மற்றவர்களுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறான், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறான். இல்ல நான் தான் தலை, இருந்தா கூட உங்க ஆசை நிறைவேறட்டும், நீங்க நினைச்சதை சாப்பிடுங்க, நீங்க எங்க போகணுமோ அங்க போகலாம், உங்களை கேட்டுக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரியமோ செய்யலாம், உங்களுக்கு திருப்தியா இருக்கிறத நான் செய்ய விரும்புறேன், உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி அவர்களை மேன்மையாக எண்ணி தன்னை அவர்களுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறான். ஹலோ, எல்லாம் பக்தி பெருக்கெடுத்து ஓடுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க எல்லாரும். என்னையா போதனை இது? அதுதான் வேத வசனத்தின் போதனை. அதுதான் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறது. அவன் அதிகாரியா? அதிகாரி தான். அவன் வீட்டுக்கு பொறுப்பாளியா? ஆமா பொறுப்பு. அவன் தான் தலைவனா? ஆமா தலைவன். இருந்தாலும் மனம் உவந்து தன்னை கீழ்ப்படுத்திக் கொண்டு அவர்களை மேல வைக்கிறான். தன்னுடைய உரிமையை கூட விட்டு கொடுத்து அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய விருப்பத்தையும் முதலாவதாக அவன் வைக்கிறான். இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை தோல்வி அடைய நினைக்கிறீங்க? தோல்வி அடையவே அடையாது. இதுதான் பாருங்க ஒரு பேலன்ஸை கொண்டு வருது. எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் சில நேரத்தில் தலகனை வேறி ஆளு ஒரு மாதிரி தலைதறிக்க ஆட ஆரம்பிச்சிருவான். இந்த பேலன்ஸ் இல்லைன்னா வேத வசனம் போதிக்கிறது ஒரு ராஜாவை கூட சரி பண்ணிடும், பெரிய அதிகாரிகளை கூட சரி பண்ணும், ஆளுகிறவர்களை கூட சரி பண்ணிடும். ஆளுகிறவர்களுக்கு சொல்லப்படுது இருமாப்பாய் ஆளாதிரை. ஆள்றது ஒண்ணு வச்சிருக்கு. கடவுள் சொல்ற ஆர்டர் இருக்குது. நாட்டுலன்னா நாட்டை ஆளுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இருமாப்பா ஆளாத. சபையை ஆளுகிறதுக்கு இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ். ஆனா இருமாப்பா அதிகாரத்தில் இருக்கிற நீதான் தலைவன். சொல்ல அதிகாரம் இருக்குது, நடத்த அதிகாரம் இருக்குது. ஆனா அதுக்குன்னு இருமாப்பாய் ஆளாத.
எப்படிப்பட்ட போதனை பாருங்க. அதிகாரம் போயிடல, அதிகாரம் இல்லாம ஆயிரல, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படுகிறதுனால அதிகாரம் இருக்குது. ஆனால் மனமும் நாம அந்த அதிகாரத்தை பெருசா அதை என்ஃபோர்ஸ் பண்ணாம மற்றவருடைய வாஞ்சை நிறைவேறும்படி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 1 கொரிந்தியர்லயே இந்த ஆர்டரை பற்றி சொல்லுது இல்லையா, அதிகாரத்தை பற்றி. அங்கேயே பாருங்க, கிறிஸ்துவையும் தேவனையும் குறித்து பாருங்க. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்னா? ஆம், கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருக்கிறார், தேவனுடைய ரூபமாய் இருக்கிறாருலாம் வாஸ்தவம் இல்லையா? பிலிப்பியர்ல 2 பேரும் ஒண்ணு. சமமானவர்களா? ஆமா, சமமானவர்கள். இருந்தாலும் மீட்புன்னு வரும்போது மனுஷனை மீட்பதற்காக கிறிஸ்து ரட்சகராய் இந்த உலகத்தில் மனுஷனா வர வேண்டும் என்பது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. அதுக்கு கீழ்ப்படுகிறார் இயேசு தேவகுமாரன். கீழ்ப்படிந்து வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் இது நடக்காம இருந்தா நல்லா இருக்குன்ற ஒரு யோசனை வருது. அப்போ கூட அவர் சொல்றாரு, இல்லை, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படுகிறார். அவர் சமமானவரா தேவனுக்கு? ஆமா, சமமானவர். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தாரா? ஆமா, அவரும் தேவனும் ஒண்ணுதான், இன் ஃபார்ம் ஒண்ணுதான். இருந்தாலும் கீழ்ப்படிந்தாரா? ஆமா, கீழ்ப்படிந்தார். அப்ப நான் சொல்றேன், ஈக்குவாலிட்டியும் கீழ்ப்படிதலும் ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் பண்ணலாம், ஒன்றோடு ஒன்று ஒன்றாக சேர்ந்து போக முடியும். எப்படி போக முடியும்? இயேசுவில் பாருங்க, போதே தேவனுக்கு சமமா இருக்கிறாரு, தேவனுடைய ரூபமாகவே இருக்கிறார், ஆனா தேவனுக்கு கீழ்ப்படுகிறாரு. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாருன்னு இருக்குது. அப்ப கீழ்ப்படுகிறதுனால நம்ம ரெண்டாந்தரமாயிறது இல்லை, குறைஞ்சிடுறது இல்லை. சமமாயும் இருக்க முடியும், அதே நேரத்தில் கீழ்ப்படியும் முடியும். இது அப்படியே கணவன் மனைவியில யோசித்துங்க. அப்ப கணவன் மனைவியை பற்றி பேசும்போது இதுதான் பிரச்சனை. அப்ப நான் ஈக்குவல் இல்லையா? யார் சொன்னாங்க ஈக்குவல் இல்லைன்னு? ஈக்குவல் தான், நீங்க ஈக்குவல் தான். அப்ப ஈக்குவலா இருந்தா எப்படி கீழ்ப்படுகிறது? இயேசு பண்ண கீழ்ப்படிஞ்சாரு, இயேசு தேவனுக்கு ஈக்குவலாச்சே, அவர் கீழ்ப்படிஞ்சாரு. ஹலோ, அப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த கீழ்ப்படிதலும். இயேசு தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படியல, பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளல. இன்னும் என்ன பண்ணாரு தெரியுமா? மனுஷனுடைய தேவைகளுக்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொண்டாரு. இயேசு யாரு? கிறிஸ்து புருஷனுக்கு தலையாய் இருக்கிறார். அதாவது எப்படி சொல்லி இருக்குது? புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலைவா இருக்கிறான் இல்லையா? இப்படிலாம் சொல்லி இருக்குது. அப்ப யாரு மனுஷன் பெரியவனா அல்லது இயேசு பெரியவரா? இயேசுதான் பெரியவர், அவர் தலையா இருக்கிறாரு, மனுஷன் அவருக்கு கீழே தான் இருக்கிறான். ஆனால் மனுஷனுடைய தேவைக்கு, அது தேவையை நிறைவேற்றும்படியாக தன்னை அவனுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார். பரவாயில்லப்பா, என் பரலோகம் திறந்தா பரவாயில்ல, என் பதவி போனா பரவாயில்ல, நான் கீழே வந்தா பரவாயில்ல, சிலுவையில் மரிச்சா கூட பரவாயில்ல, என் ரத்தம் சிந்தப்பட்டா பரவாயில்ல, உயிரே கொடுத்தாலும் பரவாயில்லை, உனக்காக என்னை விட நீ கீழே இருக்கிறவன், ஆனா உன்னை நான் பெருசா நினைக்கிறேன், உன்னை மேன்மையா நினைக்கிறேன், விலையேற பெற்றவன் நான் நினைக்கிறேன், அதனால என்னுடைய உயிரையே உனக்கு கொடுத்து உன்னை மீட்க நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். அப்படிதான் பண்றாரு. பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுத்தது இல்லை, தன்னை கீழே இருக்கிற மனுஷனுக்கும் அவனுடைய விருப்பம், அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக தன்னையே அவனுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்கிறார். அப்ப இயேசு யாருங்க? ராஜாவா இருந்தவர் ஒரு சர்வெண்டாக வருகிறார். ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவான், அவர் தரித்திரரானார். அவர் பாவமற்றவர், பாவமானார். அவர் ஜீவாதிபதி, ஜீவனை உண்டாக்குகிறவர், கொடுக்கிறவர். எனக்கு உயிர் மூச்சு இருக்கிறது அவர் கொடுத்தது. ஜீவனை கொடுக்கிறவர் எப்படி சாக முடியும்? ஜீவனை கொடுக்கிறவர் தன்னை சாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். மனுஷனுக்கு தலையாய் இருக்கிறார், ஆனால் மனுஷனுக்கு கீழாக தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டு அவனுக்கு சேவை செய்கிறார், ஊழியம் செய்கிறார். தேவனுக்கு சமமா இருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். சமமா இருந்தாலும் கீழ்ப்படுகிறார். மனுஷனுக்கு மேல இருக்கிறார், ஆனால் மனுஷனுடைய தேவைகளுக்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார். மரணம் வரைக்கும் சென்று மரிச்சு அவனை மீட்கிறார். எப்படி பாருங்க. அப்ப என்ன சொல்ல வர்றேன்? அங்க ஈக்குவாலிட்டியும் இருக்குது, சப்மிஷனும் இருக்குது. தேவனுக்கு சமமானவர் அவர், ஈக்குவாலிட்டி இருக்குது. இன்னும் கேட்டா சுப்பீரியாரிட்டியா இருக்குது. மனுஷனுக்கு மேலானவர் அவர்.
இருந்தாலும் தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார். தேவனுக்கு சமமானவர் அவர். கீழ்ப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார். அப்ப நான் சொல்றேன், ஈக்குவாலிட்டியும் சப்மிஷனும் ஒன்னோட ஒன்று போக முடியுமா? சமமாய் இருப்பதும் கீழ்ப்படிவதும் ஒன்னோட ஒன்று ஒத்து போகுமா? நான் சொல்லுகிறேன், கண்டிப்பா ஒத்து போகும். சமமாய் இருக்கிறவர்கள், கணவன் மனைவிங்கிறவர்கள் சமமாய் இருக்கிறவர்கள். ஆனா இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்பட முடியுமா? முடியும். அது அப்படியே குடும்ப வாழ்க்கையை கொண்டு வரும். கலாத்தியர் 3:26 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தினாலே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். உங்க குடும்பம் எடுத்துக்கிறீங்கன்னா கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாச குடும்பமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அதனால பவுல் சொல்லுகிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. இல்லைங்களா? சொல்லியிருக்கா இல்லையா? எல்லாம் வாசிக்க தேவையில்லை, வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஈக்குவல். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் ஈக்குவல். குடும்பத்தில் எல்லாரும் ஈக்குவலுங்க. புருஷ, மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஈக்குவல். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்புறம் எங்க வித்தியாசம்? வித்தியாசம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டது போல மனைவி ரட்சிக்கப்பட்ட, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் ஈக்குவல். ஆனால் ஈக்குவலா இருக்கிறதுனால அங்க அதிகாரமே இல்லைன்றது இல்லை, அங்க அதிகாரம் இருக்குது. அதனாலதான் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாத்துலையும் கீழ்ப்படிக்கலாம். அப்ப இல்லைன்னா குடும்பம் இயங்க முடியாது. யாராவது ஒருத்தர் லீடர்ஷிப் இருக்கணும். கிரிக்கெட் டீம்ல யாரையும் நாங்கள் கேப்டனாக ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள்லாம் ஈக்குவல் அப்படின்னா கிரிக்கெட் டீமாகவே இருக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. இன்னும் கேட்டால் கேப்டனாக இருக்கிறவன் சில நேரத்தில் அவனை காட்டிலும் பெரியவன்லாம் பிரமாதமாக விளையாடுறவன்லாம் இவனுக்கு கீழே விளையாடுவான். அது அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த களத்தில் இறங்கி மேட்ச் விளையாடும் போது அவன் சொல்றதான் இவன் செய்வான். தன்னை விட கீழானவன், தன்னை விட தாளந்தில் குறைஞ்சவன், திறமையில குறைஞ்சவன், அப்படி இருந்தாலும் கூட நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருக்க மாட்டான். அவன் கேப்டன், அவன் சொல்றபடி தான் நான் நடப்பேன். இல்லைன்னா டீமே அங்கே இருக்காது, செயல்படவே முடியாது. இல்லைங்களா? அதே தான் சர்ச்சிலையும் சபையிலையும் அதே தான். சபையில் பாருங்க, சபையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்று. அன்னைக்கு அடிமைகள்லாம் இருந்தாங்க. அந்த அடிமைகளை ஓன் பண்ண சொந்தமா வச்சிருந்த முதலாளிகளும் இருந்தாங்க. அங்க அடிமைகளை வச்சிருந்தவங்க அவங்களும் சபையில் இருந்தாங்க. பாதிக்கு பாதி அடிமைகள் இருப்பாங்கன்றாங்க சபையில். ஆனால் சபைகள் எல்லா விதமான மக்களால் நிறைஞ்சு. ஆனால் பவுல் சொல்றாரு, அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஈக்குவல். எத்தனை பேர் நம்புறீங்க சபையில் எல்லாரும் ஈக்குவல்னு? 1-2 வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிடறேன். 1 தீமோத்தேயு அந்த ஈக்குவலா இருக்க சபையில சொல்றாரு. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு? வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு டபுள் ஆனர் கொடுக்கணும். இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரம் 2 எண்ண வேணும். இது என்ன 2 எல்லாம் ஈக்குவல்? நீங்க இப்பதான் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் எல்லாம் ஈக்குவல். நீங்க இப்போ வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு இரட்டிப்பான கனம் கொடுக்கணும். ஏன்? இதேதான் கதை. ஈக்குவாலிட்டி இருக்கலாம், அதே நேரத்தில் சப்மிஷனும் இருக்கலாம். ஏன் இரட்டிப்பான கனம் அவருக்கு? ஏன்னா வசனத்தை போதிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. பொறுப்பு இருக்கிறதுனால அவர் கனம் பொருந்தியவராக இருக்க வேணும். அப்பதான் அவருடைய சொல்ற வார்த்தையில மக்கள் கவனிப்பார்கள். அவர் மேல மரியாதை இல்லைன்னா எப்படி கவனிப்பாங்க? மரியாதை இருந்தால் தான் அவருடைய வார்த்தை அங்கே எடுபடும். அதுக்காகவே இரட்டிப்பான கனம் அவருக்கு கொடுக்கப்பட வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு கனமுள்ளவராக அவர் எண்ணப்பட வேண்டும். ஏன்னா அந்த டியூட்டி நிமித்தமாக. ஆனா அதே தான் இங்கே சொல்றாரு, பேதுரு சொல்றாரு இல்லையா, வாஸ்தவம் ஏற்கனவே, இருமாப்புள்ளவர்களாக ஆளாதிருங்கள், மேய்ங்க ஜனங்களை, உங்களுக்குள்ள கீழே இருக்கிற ஜனங்களை மேய்த்து காத்து கொள்ளுங்கள்ன்றாரு. ஆனா இருமாப்பா ஆளாதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமையோட நான் பெரிய லாடு, நீங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விதத்தில் அங்கே பாஸ்டராக இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேய்ப்பர் இருக்கிறாரு.
அவர் உங்களை அப்படி நடத்தினா அப்படி இருக்கும். அவர் எப்படி நடத்துவார ஜனங்களை அப்படி நடத்துங்க. அதனால தான் பவுல்லாம் பேசும்போது எவ்வளோ அருமையாக பேசுகிறார் பாருங்க. இப்போ 12ஆம் அதிகாரத்தில் ரோமரில் சொல்கிறாரு, மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும்னு போதிக்கிறார் இல்லையா. சொல்கிறாரு, I beseech you therefore brethren, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன். ஜனங்களுக்கு போகும்போது பாதிக்கும்போது, இந்த பாரு கேட்குறியா இல்லையா அப்படின்னு இல்லை, அவர் எப்படி சொல்றார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா இருமாப்புள்ளவனா ஆள கூடாது அப்படின்னு இருக்குது. நான் உங்களை விட பெரிய ஆளுன்னு நினைச்சேன்னா அதை மாதிரி முட்டாள்தனம் கிடையாது. நீங்களும் நான் ஒண்ணுதான், கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் நிமித்தம் எனக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. அதனால தான் என் வேலையை நான் ரொம்ப கரெக்டாக செய்யணும். எப்படி செய்யணும்? மற்றவர்களை குறித்து அதிக கரிசனை உள்ளவனாக இருக்கணும், என்னை குறித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிறத காட்டலாம். அதுதான் பேதுரு போதிக்கிறார். 1 பேதுருல மேய்ப்பர்களுக்கு சொல்கிறாரு, அப்படி இருங்கன்றார், இப்படி மேய்ங்க உங்களோட மந்தைய, மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருங்கள்ன்றாரு. அப்போ நான் இன்னைக்கு எதுக்கு போதிக்கிறேங்க? உங்களை குறித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிறனால தான் போதிக்கிறேன். இது எனக்காக போதிக்கிறேன். எனக்கு நான் உட்காந்து இதை 10 தடவை போதிச்சிட்டேன். எனக்கு ஆல்ரெடி எனக்கே நான் 10 தடவை இதை சொல்லிக்கிட்டதுனால தான் இங்கே சொல்ல முடியுது. எனக்கு இது இப்போ தேவையில்லை, இன்னைக்கு தேவையில்லை. நான் இத்தனை நாள சொல்லி 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 திரும்ப படிச்சு 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 ஆராய்ஞ்சு 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 இதெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டே எனக்கு நல்லா விளங்கிருச்சு. ஏற்கனவே இங்கே வர்றதுக்கு முன்னாலே விளங்கிருச்சு. அப்போ யாருக்காக நான் வந்தேன்? யாருக்காக நான் செய்கிறேன்? எனக்காக அல்ல, உங்களுக்காக நான் செய்கிறேன். எந்திரிச்சு வர்றதுன்னா கஷ்டமாக தான் இருக்குது, தூக்கம் தான் வருது. காலையில் 2 தடவை பிரசங்கம் பண்ணேன், இது வரைக்கும் 3 தடவை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ 2 தடவை பிரசங்கம் பண்ணுறேன். என்னையா 3 தடவை நீங்களே 4 தடவை பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயோ 4 தடவை பிரசங்கம்மா அப்படின்றாங்க. ஆமாம், 10 தடவை இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. எனக்காக நான் வாழ முடியாத, மற்றவர்களுக்காக தான் நான் செய்யணும். அவங்க வர்றாங்க, அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்காக நான் செய்ய வேணும். அதுக்காக நான் வரணும், அதுக்காக நான் பேசணும், அதுக்காக எழுந்து நிற்கணும். ஒருவேளை சோர்வாக இருக்கலாம், வேணாம் போல தெரியலாம், படுக்க நல்லா அழைக்கலாம். படுக்க அழைக்குது, வா வா வான்னு, நல்லா தூங்கு, களைப்பாதான் இருக்குது. ஆனால் கடவுள் கொடுத்த வேலை அப்படியே நீ செய்ய வேண்டும். நமக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். அப்போ ஈக்குவலாக இருக்கிறோம். அதே நேரத்தில் சில அதிகாரங்களும் இருக்கிறது. பாஸ்டர்னா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. சபையில் அந்த அதிகாரம் கொடுத்து வச்சிருக்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் நம்ம கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ நான் சொல்லுகிறேன், திருமண வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்ன? இந்த ஆவிக்குரிய அஸ்திபாரம் இல்லாதது தான். மற்றவர்களை மேன்மையாக நினைக்காதது, பெருமை கொள்வது, தன்னை குறித்தே யோசிப்பது, மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது. இதையெல்லாம் சரி பண்ணாலே, கிறிஸ்துவின் சிந்தை வந்துட்டாலே திருமண வாழ்க்கை மலர்ந்து விடும். ஒரு குட்டி பரலோகம் போல உங்கள் வீடு மாறிவிடும், உங்கள் குடும்பம் மாறிவிடும்.